தலைப்பு மட்டும் நீங்க தலைப்பு மட்டும். தலைப்பு 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட விளையாட்டில் திறமையான இளம் மாணவ மாணவரை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க எஸ்டிஏடி திறன் கண்டறிதல் பிரிவு எஸ்டிஏடி டேலண்ட் ரிசர்ச் விங் TRW ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். நம்பர் 2, தமிழ்நாட்டில் தற்போது 27 மாவட்டங்களில் மாணவர்களுக்கான 25 விளையாட்டு விடுதிகளும் மாணவியருக்கான 19 விளையாட்டு விடுதிகளும் என மொத்தம் 44 விளையாட்டு விடுதிகள் உள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் மாணவ மாணவியர்களுக்கான புதிய விளையாட்டு விடுதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தங்கி பயிற்சி பெறுவதற்கு தேவையான சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்ம விளையாட்டு விடுதிகளை ஓபன் செய்ய போறோம். 3, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். இந்த 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லையும் குளிர்சாதன வசதி ஏசி அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்கள் வெல்லும் நோக்கில் 10 ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையங்கள் ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல பாரா ஒலிம்பிக் மற்றும் பிற சர்வதேச பாரா போட்டிகளில் பதக்கம் வெல்லும் நோக்கில் சென்னையில் பாரா ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையம் பாரா ஒலிம்பிக் சென்டர்ஸ் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். பாரா ஒலிம்பிக்ஸ்க்காக சிறப்பு ஒலிம்பிக் சென்டர்ஸ் உருவாக்கப்படுங்கிறத பதிவு பண்றோம். அப்புறம் பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட விளையாட்டு மைதானங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்படும். இதன்படி முதற்கட்டமாக 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டம். எங்கெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் வேக்கண்டா லேண்ட் இருக்கோ அங்க இமிடியேட்டா கிளீன் பண்ணி ஃபென்சிங் போட்டு லைட் போட்டுட்டு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பொசிஷன் ஹேண்ட் போட்டு அனைத்து பொதுமக்களும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஒரு மையத்தை உருவாக்க சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த அறிவிப்பு. விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியருக்கு தொழில்முறை கல்லூரிகளில் விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் இருக்கைகளின் எண்ணிக்கை உயர்த்தப்படும். பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிகளில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய பல்நோக்கு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும். என்னுடைய பேச்சிலே நான் சொல்லியிருக்கணும், என்னை இந்த அவைக்கு அனுப்பிய என் வில்லிவாக்க தொகுதியுடைய பெண்